everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நான் என்னோட weight loss journey தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே பாயிண்டர்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டேன் என்னோட ஜர்னி பற்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூ வாட்சிங். ஸோ இப்போ வந்து அக்ஷு பர்த்டே 1 year ஆகிட்டு லாஸ்ட் ஜான்வரி, தட் இஸ் 2024, 2nd of January 2024 அக்ஷு பர்த். அண்ட் இன்னைக்கு வந்து 3rd March 2025. ஸோ ஆல்மோஸ்ட் 1 year க்ராஸ் ஆகிட்டு. இந்த வீடியோ நான் லாங் டைமாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன், பட் கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ட்னால பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி சிட் டவுன் வீடியோ ப்ராப்பராக பண்ணணும்னு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அக்ஷு பார்ன் ஆகி 1 year ஆகிட்டு. அண்ட் 1 yearக்குள்ளே நான் வந்து என்னோடய ப்ரீ ப்ரெக்னென்சி போயிட்டேன். நான் வந்து 57, 58 இருந்தேன் அக்ஷு ஸ்டார்டிங்கில். அப்புறமா போக போக வந்து நான் லாஸ்ட்டில் 78 கிட்ட வந்துட்டேன், 78, 79 அந்த மாதிரி வந்துட்டேன். எனக்கு வந்து வீக்லி வைஸ் வந்து 5th மந்த்க்கு அப்புறம் வீக்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 5th மந்த்க்கு அப்புறம் வீக்லி 2.5 kgலாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. பேசிக்காக 1 kg கிட்ட தான் இன்க்ரீஸ் ஆகணும், பட் எனக்கு வந்து 2.5 kg இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. பட் நான் வந்து எந்த வரையும் பண்ணலை. ஓகே, நம்ம ரொம்ப வெயிட் போட்ட அப்புறம் அதை எப்படி டிக்ரீஸ் பண்ணேன்னு, பிகாஸ் ஆப்வியஸ்லி இது வந்து காடோட பிளெஸ்ஸிங். ஸோ என்ன இருந்தாலும் ஓகே நம்ம எக்ஸெப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நான் எக்ஸெப்ட் பண்ணி ஓகே, ஐ வாஸ் ஓகே வித் தேட். ஸோ அக்ஷு டெலிவரி ஆகும்போது ஆல்மோஸ்ட் 78 or 79 அந்த மாதிரி வெயிட் ரேஞ்ச் வந்துட்டேன்னா. அப்புறம் கூட நான் அதே மாதிரி தான் இருந்தேன். மீன்ஸ் நான் நினச்சேன் இப்போ டெலிவரி ஆகிட்டு ஸோ அப்படியே வெயிட்டும் சரன்னு இறங்கிடும்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. டெலிவரிக்கு அப்புறம் கூட நான் வந்து ஒரு 5 months ப்ரெக்னென்ட் மாதிரி தான் இருந்தேன். அப்புறமா தான் ஓகே இந்த மாதிரி இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நான் என்ன பண்ணேன், 3 month ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினேன் டயட் இன் த சென்ஸ் ஒரு ஃபுல் டே நம்ம க்ரீன்ஸாக சாப்பிடணும், வெஜிடபிள்ஸாக சாப்பிடணும் அந்த மாதிரி இல்லை. ஃபுல்லி ஹோம் குக்டு மீல் தான். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ ஃபுல்லி ஹோம் குக்டு மீல் அண்ட் போர்ஷன் வந்து கம்மி பண்ணிட்டேன். நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம் தான். ஸோ அக்ஷுவும் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் கூடவே என்னோடய சாப்பாடு போர்ஷன் கம்மி பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளேட் இருக்குன்னா அது வந்து ரைஸ் இல்லை சப்பாத்தி, அப்புறமா வெஜிடபிள், அப்புறமா ஏதாவது குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன், ரைட்? ஸோ நான் என்ன ரெடியூஸ் பண்ணிட்டேன், நான் கார்ப்ஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வந்து நம்ம 1 பவுல்னால் அந்த மாதிரி பவுல் கணக்கு அப்படிலாம் இல்லை, கம்மியாக ரொம்ப கம்மி சைஸில் ரைஸ். இல்லை சப்பாத்தி சாப்பிட்டேன்னா நான் ரெகுலராக வந்து ஒரு 2-3 சப்பாத்தி சாப்பிடுவேன். ஸோ இப்போ அதில் நான் ரெடியூஸ் பண்ணி 1 சப்பாத்தியில் வந்துட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் 3 months டைம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து 1 சப்பாத்தியில் வந்துட்டேன். அப்புறமா எங்கள் வீட்டில் வந்து சில ஃபுட் அவங்க இது ஃபாலோ பண்ணாங்க. வந்துட்டு ரொம்ப ஸ்பைசி இருக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப சால்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சுகரியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மா ஃபுட் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக ஓகே ஏதோ சாப்பிடணும் அதுக்காக ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ அது பெனிஃபிஷியலாக இருக்குது. நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக இருந்தேன். நான் பட்னியாக இருந்து சாப்பிடாம வெயிட் கம்மி பண்ணிட்டேன் அந்த மாதிரி இல்லை, சாப்பிட்டேன். பட் நியூட்ரிஷனாக ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். அப்புறமா நான் வந்து ஒரு C-section டெலிவரி ஆச்சு. ஸோ அது ரிகவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும், ரைட்? ஸோ நான் உடனே எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் 3 months எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் எப்போவாவது டைம் கிடைச்சா கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகி ஓகே நம்ம நடக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டுக்கு கீழே போய் கொஞ்சம் நடந்து வர்றது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் வாக்கிங் தான் பண்ணுவேன். ஒரு ஹெவி எக்ஸசைஸோ இல்லை வீட்டில் எதுவும் எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் வாக்கிங். அப்புறமா வந்து நான் வந்து எடுத்த ஃபுட்ஸ் என்னென்னா இந்த மேத்தி லட்டுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலே பண்ணியிருந்தாங்க. மேத்தினா வெந்தயம் வச்சு இன்னும் நிறைய நட்ஸ்லாம் போட்டு அப்புறம் என்னெல்லாமோ இன்க்ரீடியண்ட்லாம் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக அது. ஸோ அந்த லட்டு வந்து இப்படி வீட்டிலே லட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அது டெய்லி நான் ஒரு 3 monthsக்கு அப்புறம் கூட நான் எப்போ வரைக்கும் அந்த ஸ்டாக் இருந்ததோ அப்போ வரைக்கும் டெய்லி 1 லட்டு அப்புறமா 1 glass of milk. இதான் என்னோட ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டை தாண்டி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆஃப் தி டே. மிட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அது வேறு ஏதாவது இருக்கும், பட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆஃப் தி டே ஒரு லட்டு அப்புறமா ஒரு கிளாஸ் மில்க். அண்ட் இந்த லட்டு வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில மதர்ஸ்க்கு வந்து ஃப்ளோ கம்மியாக இருக்கும், ஃபீடிங் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் பண்ண தெரியலன்னா நீங்கள் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் இது கிடைக்காதுன்னு தெரியல. பட் அப்புறமா வந்து லோ கார்ப்ஸ் ஃபுட் தான் சாப்பிட்டேன். ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். சப்பாத்தி ஒரு 1 தான், இட்லி நான் 1, தோசைனா 1, எல்லாமே கம்மி பண்ணிட்டேன்.
பட் ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். பட் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எங்கள் அம்மா டிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கோதுமை மாவில் நல்லா கீ ஊற்றி அப்புறமா நட்ஸ்லாம் போட்டு ஒரு ஹல்வா இருக்கும். ஸோ அது கோதுமை ஹல்வான்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ ஹெல்தி, அதுவும் மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் மோஸ்ட்லி அது வீக்லி 3-4 டைம்ஸாக தான் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு ஈவினிங் நம்ம சாப்பிட்டோம்னா ஓகே, ஆல்மோஸ்ட் அது டின்னர் முடிச்ச மாதிரி ஆயிரும். ஸ்டமக் வந்து நல்லா ஃபுல் ஆயிரும். அப்புறமா இப்போ நான் இருக்க வெயிட் வந்து ஒரு 20 டேஸ் முன்னாடி செக் பண்ணியிருந்தேன். அப்போ அரவுண்ட் 58 அரவுண்ட் இருந்தேன் நான். ஸோ நல்லா டிக்ரீஸ் ஆகிட்டேன். பட் நான் என் மேலே ப்ரெஷர் போடல, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸ்லோலி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பிளேஸில் வந்துட்டு. ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம வெயிட் கெயினுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸே எடுக்கலை. ஓகே, எப்போ கம்மியாகுது அப்போ கம்மியாகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் கம்மியாக ஒரு 3 months நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன் அக்ஷுக்கு டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 3 to 6 month வந்து ஓகே, எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ்னால் கொஞ்சம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அக்ஷுவை ஃபீட் பண்ணுறேன். ஸோ எனக்கும் எனர்ஜியாக இருக்கணும். பிகாஸ் வீட்லேயும் ஒர்க் பண்ணணும், அப்புறமா ஜாபும் பார்க்கணும், அக்ஷுவும் பார்க்கணும், ஹஸ்பண்டும் பார்க்கணும். ஸோ எல்லாம் பார்க்குறதுல நம்ம எனர்ஜி லாஸும். ஸோ அந்த டைமில் இல்லை நான் 1 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்காது. ஸோ அப்போ நான் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஃபுட் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னோடய இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நான் ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அண்ட் ஃபர்ஸ்ட் 3 month வந்து நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணல, ஜஸ்ட் வாக்கிங். ஒரு 10-15 minutes வாக்கிங் தான். அதுவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு வந்து ரிகவர் ஆகிறதுக்கு. ஒரு ஜிம் அந்த மாதிரி இல்லை, வீட்டிலே நம்மளால் என்ன ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, நம்மளால் என்ன பேசிக்காக பண்ண முடியுமோ எல்லாம் பேசிக் தான். ஸோ அதெல்லாம் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெகுலர்னால் டெய்லி பேசிஸில் இல்லை, எப்போ எனக்கு டைம் இருக்கோ, எப்போ ஹெல்த்துக்கு ஓகேயாக இருக்கோ, எப்போ எனக்கு எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சு ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், எப்படி இருந்தாலும் பியூட்டிஃபுல் தான். பட் அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி தெரிஞ்சால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரின்னு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பாடி மூமெண்ட்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டே ஒரே இடத்துல இருந்தால் அது நம்ம செல்ஃப் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ இதான் என்னோடய ஓவரால் ஜர்னி. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுல கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிருந்தது, இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்தது, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும், அப்படி என்ன இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.